சிம்பிளாக ஈஸியாக அவரைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் போட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அதையும் நல்லா சாஃப்டாக வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இதுக்கப்புறமா 1 கப் அவரைக்காய் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். பேனில் அரைக்கிறதுக்கு நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு, வரமிளகாய், இதுக்கப்புறம் தேங்காய் நல்லா வறுத்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு இதை பேஸ்ட்டாவோ இல்லை பியூரியாவோ அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச பாசிப்பருப்பு 1/2 கப்பு, அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதித்து வரணும். அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். புளி தண்ணி 1/4 கப் ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். 2 நாள் வரைக்குமே கெட்டு போகும்.